தாத்தா கிட்ட விஜய் சொல்றாரு, எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அதனால ஆஸ்பத்திரியிலேயே இருக்க வேண்டியதா போச்சு. விஜய், நீ தெளிவா இருக்கேல்ல, தாத்தாவை தப்பா எடுத்துக்காத. உன்னைய மாதிரி எனக்கு பெருசா யோசிக்க தெரியலப்பா. சரி தாத்தா, பரவாயில்ல விடுங்க. நான் இப்பவே காவேரிய பார்த்து பேசி ஆகணும். அப்புறம் ஆபீஸுக்கு கிளம்புறேன் தாத்தா. போயிட்டு வரேன் தாத்தா. ஏய் இருடா, நீ ஆளே ரொம்ப சோர்வா இருக்க விஜய். நைட்டெல்லாம் தூங்கல தானே? இல்ல தாத்தா. விஜய், ஃபர்ஸ்ட் நீ நல்லபடியா மேல படுத்து தூங்கு. காவேரி போன வேலைய நல்லபடியா முடிச்சுட்டு வந்துருவா. இல்ல தாத்தா, நான் வந்ததே காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதான் தாத்தா. இப்ப நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, என்னைய வேற குழப்பிட்டீங்க. அதனால எனக்கு உடனடியா காவேரிய பார்த்தாதான் எனக்கு மனசே நிம்மதியா இருக்கும் தாத்தா. ஏய், நீ போன்ல கூட பேசிக்கோ. இப்ப நீ போக வேணாம். வசதியோட கார் ஓட்ட வேண்டாம்ப்பா. விஜய், தாத்தா சொல்றத கேளுடா. போய் ரெஸ்ட் எடுப்பா. தாத்தா. ஏய், தாத்தா தான் சொல்றேன்ல, போப்பா. சரி தாத்தா. பெட்ரூமுக்கு போறாரு விஜய். அவர் போனை சார்ஜ் போடுறாரு. உங்களில் யார் அடுத்த கதாநாயகன் போட்டிக்கு குமார் ஒரு கண்டஸ்டண்டா கலந்துக்கிறாரு. ஜட்ஜு கேக்குறாங்க குமார் கிட்ட, இந்த வாட்டி நாங்களே கவுன்சிலிங் கொடுத்துட்டோம், நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? குமார் சொல்றாரு, பண்ணிட்டேன் சார். இன்னொரு ஜட்ஜு கேக்குறாங்க, குமார் உங்களுக்கு பேர் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துருக்காங்க சார். குமார் ஜட்ஜஸ் முன்னாடி நடிச்சு காட்டுறாங்க அவங்க பேரோட. டைலாக்லாம் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு குமாரை கட்டி பிடிக்குது. குமார்னால ஒத்துக்க முடியல, அந்த பொண்ணை தள்ளி விட்டுறாரு. ஜட்ஜி கேக்குறாங்க, குமார் டைலாக்லாம் ஒழுங்கா தான் பேசுனீங்க, லவ் ஃபீல் வர்றப்ப ஏன் அந்த பொண்ணை தட்டி விட்டீங்க? சாரி சார், என்ன மன்னிச்சிருங்கன்னு குமார் சொல்றாரு. அந்த பொண்ணு கேக்குறாங்க, அண்ணே ஏன்னே இப்படி சொதப்புனீங்க? இன்னொரு ஜட்ஜு சொல்றாங்க, குமார் இப்படி இருந்தா எப்படி ஹீரோ ஆக முடியும்? குமார் கேக்குறாரு, இன்னும் ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க சார். ஜட்ஜு சொல்றாரு, உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். செகண்ட் சான்ஸ் கொடுத்தா பிச்சு உதறீங்க. ஆனா மெயின் ஸ்டேஜ்ல செகண்ட் சான்ஸ்லாம் கிடைக்காது. எல்லாரும் உங்களுக்கு ஃபேவர் பண்றதா சொல்லிடுவாங்க. நல்ல திறமைய வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனையோட இருக்கீங்களே குமரன். குமார் திருப்பியும் ஜட்ஜஸ் கிட்ட இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அவங்களும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கறாங்க. குமார் நல்லபடியா நடிக்கிறாரு. காவேரி ஆபீஸ்ல போய் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. போன்ல லேபர் பிரச்சனைய பத்தி பேசுறாங்க. இத உள்ளவங்க கிட்ட சொல்றாங்க காவேரி, நீங்க போய் சைட்ல போய் பாருங்க, வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க. விஜய்க்கு காவேரி கால் பண்றாங்க. விஜய் போனை எடுக்கல. இதனால ஆஸ்பத்திரியிலேயே போய் விஜய பார்த்துட்டு வந்துடலான்னு காவேரி நினைக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கும் போறாங்க. வெண்ணிலாவை காவேரி பாக்குறாங்க. காவேரி சொல்றாங்க, நான் வெண்ணிலா கிட்ட பேசணும்னு. அதுக்கு நர்ஸு சொல்றாங்க, வெண்ணிலா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நீங்க யாருங்க? காவேரி சொல்றாங்க, இவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். இப்ப எப்படி இருக்காங்க? நல்லாதான் இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. காவேரி கேக்குறாங்க, விஜய் எங்க? நர்ஸு சொல்றாங்க இன்னொரு நர்ஸு கிட்ட, இந்த பொண்ணோட ஹஸ்பண்டு விஜய் போல இருக்கு. அவங்கள கேக்குறாங்க. இத கேட்ட உடனே காவேரி அதிர்ச்சியாகிறாங்க. நர்ஸு சொல்றாங்க, அவங்க வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போயிருக்காங்க மேடம். போக மனசே இல்லாம தான் போனாரு மேடம். இவருக்கு ஒய்ஃப ரொம்ப பிடிக்கும் போல. இன்னொரு நர்ஸு அந்த நர்ஸு கிட்ட கேக்குறாங்க, ஹஸ்பண்டுன்னு சொல்ற, அவரு கேர்டேக்கர் தானே சைன் போட்டாரு, அப்படியான்னு இன்னொரு நர்ஸு கேக்குறாங்க. அவரு கூடவே இருந்து பாத்துக்கிட்டாருல, ஹஸ்பண்டுன்னு தான் நினைச்சேன். அந்த நர்ஸு கேக்குறாங்க காவேரி கிட்ட, இந்த பொண்ணை அட்மிட் பண்ணார்ல, அவரு இந்த பொண்ணுக்கு என்ன வேணும் மேடம்? நான் வேற ஹஸ்பண்டுன்னு நினைச்சு சொல்லிட்டேன் மேடம். அவரு அந்த மாதிரி தான் கூடவே இருந்து இந்த பொண்ணை பாத்துக்கிட்டாரு. நடந்ததெல்லாம் நர்ஸு சொல்றாங்க காவேரி கிட்ட. கேட்டுட்டு அதிர்ச்சியாகி காவேரி அந்த ரூமை விட்டு போயிடுறாங்க. விஜய்க்கு திருப்பியும் காவேரி கால் பண்றாங்க. விஜய் அவங்க வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. விஜய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு தாத்தாவுக்கு பக்கத்துல உட்கார்றாரு. தாத்தா, ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு ஆபீஸுக்கு கிளம்பி போலான்னு நினைச்சேன். பாருங்க தாத்தா, இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருந்திருக்கேன். ஏய், அவ்வளவு அசதியா இருந்திருக்கப்பா, நான் பார்த்தாலே நல்லா தெரியுதுப்பா. தான் தாத்தா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போன்னு சொன்னேன். தாத்தா, இப்ப உடனே போய் காவேரிய பார்க்கணும் தாத்தா. அவ்வளவுதான் எனக்கு. என்னமோ தெரியல தாத்தா, அவளை பார்க்காம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தாத்தா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நிஜமாலே எனக்கு ஃபீல் ஆனது தான் சொன்னேன். இதுக்காண்டி உங்க மேல எனக்கு பாசமே இல்லாத மாதிரி
ஃபீலிங்லாம் இல்ல தாத்தா. நல்லா புரியுதுடா விஜய். இதுதான்ப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா உள்ள பந்தம். இப்ப நீ சொல்றியே அதே மாதிரிதான். 2 நாளா நீ இப்ப தவிச்ச மாதிரிதான் காவேரி தவிச்சுக்கிட்டு இருந்தா. தாத்தா கிட்ட சொல்லிட்டு விஜய் காரை எடுத்துக்கிட்டு போறாரு. காரை நிப்பாட்டுறாரு. காவேரியோட அம்மாவும் பாட்டியும் விஜயவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் பக்கத்துல வந்து கேக்குறாரு, நீங்க என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதான் என்னன்னு உங்ககிட்ட கேட்க பக்கத்துல வந்தேன். "ஏய் தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆஸ்பத்திரியில இருந்து நீங்க எப்ப வந்தீங்கன்னு நான் என் அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதுதான்ப்பா." விஜய் சொல்றாரு, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பாட்டி கேக்குறாங்க. அந்த பொண்ணு காவேரியோட அம்மா சொல்றாங்க, அத்தை சும்மா இருங்க. விஜய் சொல்றாரு, பரவாயில்ல அத்தை, வெண்ணிலாவை பத்தி தானே பாட்டி கேக்குறீங்க, ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கேன், நர்ஸ் பார்த்துப்பாங்க. பாட்டி சொல்றாங்க, நல்லதுப்பா. காவேரியோட அம்மா கேக்குறாங்க, விஜய் தம்பி, டாக்டரு என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு சரியாயிருமா? அத்தை, சரியாயிரும்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியாயிரும் சரியாயிரும் தம்பி. சரி அத்தை, எனக்கு டைம் ஆகுது. காவேரியை கூட்டிக்கிட்டு மகாபலிபுரம் முடியும் ஒரு டிரைவ் போலான்னு இருக்கேன். வர்றதுக்கு லேட் ஆனாலும் ஆகும். தம்பி சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி பாட்டி, கிளம்பவா? மகாராசனா போயிட்டு வாப்பா. நாளை சந்திப்போம்.